அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபார்மினிசர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசியில் எப்படி கஞ்சி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். நான் முதல் நாளே ஒரு கிளாஸ் அரிசியை நல்லா ஒரு 2-3 தண்ணியில் கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஊறி இருக்கணும். இது அடுத்த நாள் நம்ம அதை எடுத்து கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கள், அரிசி நல்லா ஊறிடுச்சு. இது ஒரு 10 மணி நேரம் ஊறி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த தண்ணி நான் நல்ல தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சுருக்கிறேன். அதனால் இந்த தண்ணியை நம்ம எடுத்து வைக்கலாம். நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும் போது இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணியை நல்லா வடிச்சாச்சுங்க. இப்போ இந்த அரிசியை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இந்த ஜாரில் நம்ம இந்த அரிசியெல்லாம் போட்டுடலாம். இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு நம்ம வேறு தண்ணி யூஸ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம ஊற வச்ச தண்ணியவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அரிசியில் நான் கொஞ்சமாக இந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். போதுங்க. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இது ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரிசியை அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கொரன்னு இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சிக்குங்க. அப்போ தான் நம்ம கஞ்சி செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு நான் ஒரு பேன் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த அரிசியை இதில் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இப்போது இதில் நம்ம ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுடலாம். கஞ்சி செய்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். நிறையா போட வேண்டாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்குங்க. பத்தலைன்னா நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போது இந்த கிளாஸில் தான் நான் ஒரு கிளாஸ் அரிசி ஊற வச்சேன். அதே கிளாஸில் அந்த மிக்ஸி ஜார் அலாசி அந்த தண்ணி தான் எடுத்து ஊற்றிருக்கேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிங்க. உங்களுக்கு பத்தலை, இன்னி கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா அதாவது கஞ்சி ஆகும் போகும்போது நம்ம ஊற்றிக்கலாம் அந்த டைமில். இப்போ இதை நல்லா கலந்துக்குங்க. இப்போது கேஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கொஞ்சம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன மசாலா மாதிரி ஒன்று அடிச்சிட்டு வந்துடலாம். நான் ஒரு சின்ன ஜார் எடுத்து வச்சிட்டேங்க. அதில் ஒரு 8-10 பல் 8-10 சின்ன வெங்காயம் போட்டாச்சு. ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் பெரிய பச்சை மிளகா போட்டிருக்கேன். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அதையும் வெட்டி போட்டாச்சு. கருவேப்பிலை ஒரு குச்சி உருவி போட்டுடலாம். இப்போ இது மிக்சியில் சும்மா ஒரு அடி அடிச்சிங்கன்னா போதும். இது நைஸாவோ பேஸ்ட்டாவோ அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. இப்போது கஞ்சி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி ஆனதும் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இது தனியாக அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த தாளிப்பை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இதை நான் எடுத்து அந்த பக்கம் வச்சிடலாம். இப்போ தாளிப்புக்கு உண்டானது பார்க்கலாம். நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிட்டேன். ஆயில் சூடானதும் கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த கலவையை கலந்துடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, இப்போ இது ஒரு வணக்கி விட்டுருங்க. இப்போ இது வணக்கியாச்சு.
இப்போ கஞ்சி செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் இதை கலந்துடலாம். நான் கேஸ் ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். கஞ்சி ஓரளவுக்கு கொஞ்சம் ஆறி இருக்குது. இப்போ நம்ம கலந்து வச்சோம் இல்லைங்களா, அந்த கலவையை இதில் போட்டுடலாம். நான் ஒரு 3/4 கிளாஸ் தயிர் எடுத்திருக்கேங்க. இப்போ இது நல்லா பீட் பண்ணி அடிச்சுக்குங்க. ஏன்னா அப்படியே போட்டிங்கன்னா கெட்டியாக இருக்கும், தயிர் கலக்காது. இந்த மாதிரி நல்லா அடித்து ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் கலந்துரும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது நல்லா கலந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேங்க. ஏன்னா கஞ்சி ஆகும்போது நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்தணும். பத்தலை உப்பு, அதனால் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்தியாச்சு. அது மீதி எடுத்து வச்ச அந்த 1/4 கிளாஸ் தயிரையும் உள்ளே போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேங்க. நம்ம தயிர் ஊற்றி வச்சுருந்தோங்களா கிளாஸு, அதில் தான் தண்ணி ஊற்றி இப்போ ஊற்றுறேன் நான். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கொஞ்சம் கஞ்சி மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. இப்போ இந்த தயிர் அந்த மசாலாலாம் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது சாப்ஸ் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், அதை பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன், அதுவும் மேலே போட்டாச்சு. ஃபைனலாக கொத்தமல்லியும் தூவி விட்டாச்சுங்க. அவ்வளோதான். இது ஒரு கலக்கு கலந்து விட்டுருங்க. நம்ம அருமையான கவினி அரிசி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இது சுகர் பேஷண்ட்க்கு ரொம்ப நல்லது. உடம்பு கம்மி பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இது நல்லா ரிசல்ட் தரும். இப்போது இந்த கஞ்சியை ஒரு இதில் போட்டுக்கலாம். ஒரு பவுலில் போட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம கவினி அரிசி கஞ்சி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் சொல்லுங்கள். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு டிஷ்ஷோட பார்க்கலாம். தேங்க்யூ.